ஸ்டீம் ஃபிஷ் செய்யலாமா? தேவையான திங்ஸ் லெமன், ஜிஞ்சர், புதினா எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ஃபுல் ஃபிஷ்ஷை க்ளீன் பண்ணி மேலே ஸ்லைஸ் பண்ணி அது உள்ளே நம்ம எடுத்து வச்சுருக்க திங்ஸ் எல்லாத்தையும் ஸ்டஃப் பண்ணிடணும். ஒரு சின்ன ஸ்லைஸ் லெமன் எடுத்து இந்த ஃபிஷ் மேலே ஸ்ப்ரெட் பண்ணி அப்ளை பண்ணி வச்சுட்டு இது ஒரு ஸ்டீம் பேனில் எடுத்து வச்சிடலாம். இந்த ஃபிஷ்ஷை ஸ்டீம் பண்ண நான் ஒரு இட்லி பாட் எடுத்திருக்கேன். கீழே தண்ணி ஊற்றி ஹீட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் ஒரு 10 minutes இதை குக் பண்ணால் போதும். ஃபிஷ் குக் ஆகிற அந்த டைமில் இதுக்கு ஒரு சாஸ் ரெடி பண்ணிடலாம். ஒரு பிளெண்டரில் கொஞ்சமாக சின்ன வெங்காயம், கொஞ்சம் பூண்டு, அப்புறம் சில்லி உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அவ்வளோ வச்சுக்கோங்க. அப்புறம் புதினா, மல்லி இலை கொஞ்சம் வச்சு பிளெண்ட் பண்ணிக்கலாம். இந்த பிளெண்டர் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் ஃபைனாக சாப் பண்ணுறதா இருந்தால் சாப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் லெமன், சோயா சாஸ், லைட் சோயா சாஸ், கொஞ்சம் வினிகர், அப்புறம் நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கிறத இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிஷ்ஷும் குக் ஆகிடுச்சு. நாம் செஞ்ச சாஸை அந்த ஃபிஷ் மேலே ஸ்ப்ரெட் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியதான்.